ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பி புக். திஸ் இஸ் மோகனா லோகநாதன். இன்னைக்கு நம்ம என்ன லெசன் பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட டெல்லி சுல்தான்கள் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம குப்தர்கள் பார்த்துட்டோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அதுக்கு அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகமும் நம்ம பார்த்தாச்சு. இன்கேஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டெல்லி சுல்தான்ஸ்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, குதுப் மினார் எனும் கோபுர கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தவர் யாருன்னு கேக்குறாங்க. தொடங்கி வைத்தவர் யாருன்னு கேட்டா குத்புதீன் ஐபக் தான் ஆன்சர். ஓகேங்களா? இதுவே முடித்து வைத்தவர் யாருன்னு கேட்டா இல்துமிஸ். இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குத்புதீன் ஐபக் வந்து 1206 இருந்து 1210 வரைக்கும் சுல்தானா இருப்பாரு. சோ இவர் இந்த காலகட்டத்துல தான் வந்து இந்த குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கறத கட்டி முடிப்பாரு. இது வந்து முழுசாவே இவர் கட்டி முடிச்சிருவாரு. ஐபக் டெல்லியில குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித கட்டி முடிச்சிருவாரு. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாருன்னா குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டுவாரு. ஆனா பாதியிலே இவர் இறந்துருவாரு. 1210 என்ன ஆகும் அப்படின்னா, இவர் போலியோ அப்படிங்கிற குதிரை ஏற்றம் ஏறும்பொழுது குதிரையிலிருந்து கீழே விழுந்து அடிபட்டு இறந்துருவாரு. சோ அந்த பாதியிலேயே அவர் இறந்ததுனால இவரால ஆரம்பிக்கப்பட்ட இந்த குதுப் மினாரோட ஒர்க் வந்து இவருக்கு அடுத்த ஆட்சிக்கு வந்த இவரோட மருமகன் இல்துமிஸ் வந்து கட்டி முடிப்பார். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரெண்டு வேளை கேட்கலாம். ஒண்ணு, குதுப் மினார கோபுர பணிகளை கட்ட தொடங்கினவர் யாரு, தொடங்கி வச்சவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். முடித்தவர் யாருன்னு கேட்பாங்க. முடித்தவர்னா இவருக்கு அடுத்த ஆட்சி செஞ்ச இந்த இல்துமிஸ் தான் வந்து முடிச்சு வச்சிருப்பார். ஓகேங்களா? சோ இது பாத்துக்கோங்க. இது உங்களுக்கு வந்து 7th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. நீங்க டெல்லி சுல்தான்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னென்ன புக் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7th 4th லெசனா இருக்கும், அதை நீங்க படிக்கணும். தென் 11th 10th லெசனா இருக்கும், அதையும் நீங்க படிக்கணும். 12th எத்திக்ஸ் புக்ல 5th லெசன்ல ஒரு பார்ட் மட்டும் இருக்கும், அந்த ஒரு பார்ட் மட்டும் நீங்க படிக்கணும். ஓகேங்களா? சோ இந்த ரெண்டையும் படிச்சு முடிச்சுட்டு இதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த எத்திக்ஸ் புக்ல இருக்கிறத மிஸ் பண்ணிடுறீங்க. பட் இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அங்கேயே டெல்லி சுல்தான்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டெல்லி சுல்தானியத்துடைய கடைசி அரசர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட், டெல்லி சுல்தானியத்தோட கடைசி வம்சம் என்ன? ஃபர்ஸ்ட் வம்சம் என்ன? அடிமை வம்சமா? அதுக்கடுத்து என்ன வம்சம் இருந்துச்சு? கில்ஜி வம்சம் இருந்துச்சா? கில்ஜிக்கு அடுத்து துக்ளக் வம்சம் இருந்துச்சா? இந்த 3 வம்சங்கள் தான் முக்கியமான வம்சங்கள். இதுக்கு அடுத்து இருந்தது ஏன்னு பாத்தீங்கன்னா சையது வம்சம், கடைசியா இருக்கிறது லோடி வம்சம். அப்ப இந்த லோடி வம்சத்துடைய கடைசி ஆட்சியாளர் தான் வந்து டெல்லி சுல்தானியத்தோட கடைசி அரசரா இருந்திருப்பாரு. இந்த லோடி வம்சத்தை பக்லூர் லோடி அப்படிங்கிறவரு ஸ்டார்ட் பண்ணி விடுப்பாரு. இவரோட பையனான சிக்கந்தர் லோடி அதுக்கு அடுத்து ஆட்சிக்கு வருவாரு. சிக்கந்தர் லோடியோட மகனான இப்ராஹிம் லோடிங்கிறவரு லாஸ்டா ஆட்சி பண்ணிருப்பாரு. அப்ப இப்ராஹிம் லோடிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1526 முதலாம் பானிபட் போர் நடக்கும். யாருக்கும் யாருக்கும்னா பாபருக்கும், பாபர் வெர்சஸ் இப்ராஹிம் லோடி. சோ இந்த ரெண்டு பேர்ல இப்ராஹிம் லோடி வந்து என்ன ஆயிடுவாருன்னா தோத்துருவாரு, பாபர் வின் பண்ணிடுவாரு. சோ இப்படிதான் வந்து பாபர் வந்து முகலாய பேரரசை வந்து உருவாக்கி இருப்பாரு, டெல்லி சுல்தானியத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சு. சோ அப்ப கடைசி அரசர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி. சாரி, இப்ராஹிம் அலி இல்ல, இப்ராஹிம் லோடி. ஓகேங்களா? சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சோ ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய மத்த விஷயங்களையும் நீங்க ரீகால் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, குரூப் 2 2022ல கேட்ட ஒரு கொஸ்டின். அலாவுதீன் கில்ஜியின் பின்வரும் பிராந்திய வெற்றிகளை முறையான கால வரிசைப்படி எழுதுக அப்படின்றாங்க. அலாவுதீன் கில்ஜி வந்து படையெடுத்திருப்பாரு. இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இவருடைய தலைமை தளபதியா இருக்கக்கூடிய மாலிக் கஃபூரை படையெடுத்த அனுப்புவாரு. தென் பகுதி வரைக்குமே நீ போய் படையெடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி இந்த மாலிக் கஃபூரை அனுப்பிச்சிருவாரு. டெல்லியில இருந்து இந்த மாலிக் கஃபூர் போவாரு. தக்கான பகுதியில தேவகிரி, ரத்தம்பூர், இந்த எல்லா பகுதிகளுமே, வாராங்கலா இருக்கணும், இந்த மாதிரி எல்லா பகுதிகள்லயுமே வந்து இவங்க படையெடுப்பாங்க. அப்படி எடுத்ததுல அந்த பிளேசஸ் வந்து இயர்ஸ் வைஸ் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. சோ தேவகிரியை வந்து எந்த ஆண்டு காலத்துல வந்து இவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னா 1296ல. அடுத்தது 1296லயும் தேவகிரியில வந்து கொள்ளையடிப்பாங்க. 1307லயும் சூறையாடல் பண்ணுவாங்க. 1314லயும் இந்த சூறையாடல் பண்ணுவாங்க. எங்க அப்படின்னா தேவகிரியில. குஜராத்ல 1299 இருந்து 1300 வரைக்கும் பண்ணுவாங்க. ராத்தம்பூர்ல 1301 வரைக்கும் தான் பண்ணுவாங்க. 301 வெற்றி பெறுவாங்க. சித்தூர் 1303, இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். இந்த போர்ல தான் வந்து இந்த ஜவஹர் முதிரைப்படி என்ன பண்ணுவாங்க, ஆண்கள் எல்லாம் போர்க்களத்துல போய் உயிரை விடுவாங்க. பெண்கள் வந்து அரண்மனையிலேயே தீயிட்டு
தீக்குள்ள குதிச்சிருவாங்க. இது வந்து ஒரு மூவியா கூட எடுத்திருக்காங்க. பத்மாவதி அப்படிங்கிற இத கதைன்னு நினைக்கிறேன் இது. சோ அதான் சித்தூர் இது வந்து எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது மால்வா 1305. சோ அப்ப குஜராத் அப்படிங்கிறது 1300. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். ஃபோர்த் இருக்கிறது ஃபர்ஸ்ட் வரணும். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து என்னது ராத்தம்பூர். ராத்தம்பூர்ங்கிறது ஃபர்ஸ்டா இருக்கு. அப்ப இது ஃபர்ஸ்ட். அடுத்தது இதுக்கு அடுத்து சித்தூர். சித்தூர் எத்தனாவது வரிசையில இருக்கு? 3ஆ இருக்கு. அப்ப 3. நெக்ஸ்ட் மால்வா. மால்வா தான் லாஸ்ட். மால்வா இங்க குடுத்திருக்கிறது படி உங்களுக்கு எத்தனாவதா இருக்கு? செகண்டா இருக்கு. அப்ப இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும். அப்ப 4, 1, 3, 2ங்கிற ஆர்டர் தான் கரெக்டான விடை. சோ அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யாருன்னு கேக்குறாங்க. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த 11th ஸ்டாண்டர்ட் புக்ல 10.2ல இருந்து மட்டும் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அதாவது டெல்லி வம்சம் வந்து தோற்றம் குறித்ததுல இருந்து மட்டும் படிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த 10.2க்கு முன்னாடி இருக்க போர்ஷனை எல்லாருமே ஸ்கிப் பண்ணிடுறீங்க. அதுதான் மிகப்பெரிய தவறு. நிறைய பேர் கேக்குறீங்க, சுல்தான் டெல்லி சுல்தான் தானே மேம், அப்ப 5 வம்சத்தை பத்தி படிச்சா மட்டும் போதும் தானே, அதுதானே எங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க, சிலபஸ்ல கொடுக்கறதானே படிக்க சொல்றீங்க அப்படிங்கிறீங்க. பட் இதுவும் சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். டெல்லி சுல்தானுடைய தோற்றம் எப்படி முஸ்லிம்களுடைய ஆட்சி இந்தியாவுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு தெரியணும். அதுதான் டெல்லி சுல்தானியமே. சோ அப்ப இவங்களுடைய ஆரம்ப கதைகள் தெரியாம என்ன பண்ணிடுறீங்கன்னா, யார ஆட்சி செஞ்சாங்களோ அத மட்டும் படிச்சிடுறீங்க. சோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்க படிக்கல அப்படின்னா இந்த 11th ஸ்டாண்டர்ட்ல 10.2க்கு முன்னாடி ஒரு போர்ஷன் இருக்கும். அத படிச்சிருங்க. ஆக்சுவலி இதுல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹஜஜ் பின் யூசப் அப்படிங்கிறவர், ஹஜஜ் பின் யூசப் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்தியா அண்ட் வடமேற்கு பகுதி, இந்தியாவுடைய வடமேற்கு பகுதி, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிந்து மாகாணம் இருக்குல்ல, அந்த பகுதியில ஆட்சி செய்யக்கூடிய தாகிர் அப்படிங்கிற ஒரு அரசர், சிந்து அரசர்னு கொடுத்திருப்பாங்க. இந்த தாகிர் வந்து கடல் கொள்ளையில ஈடுபடுறாருன்னு சொல்லிட்டு இந்த ஹஜஜ் பின் யூசப் என்ன பண்ணுவாருன்னா, தரைவழி படை ஒண்ணு அனுப்புவாரு. அதே மாதிரி கடல் வழி படையும் அனுப்புவாரு. அதாவது இந்த தாகிர தோற்கடிக்கணும் அப்படின்னுட்டு. ஆனா இந்த தாகிர் என்ன பண்ணிடுவாருன்னா, ஃபர்ஸ்ட் இவர் அனுப்பின இந்த 2 படையுமே தோற்கடிச்சிருவாரு. சோ இப்போ ஹஜஸ் பின் யூசப் வந்து என்ன ஆயிட்டாருன்னா தோத்துட்டாரு. தோத்ததுனால ஆனா இவர் இங்க வரமாட்டாரு. இவரோட படை மட்டும்தான் வரும். அதனால இப்ப தோத்ததுனால அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, முகமது பின் காசிம் அப்படிங்கிற அவரோட மருமகனான முகமது பின் காசிம் தலைமையில கேலிஃபா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாம் மதத்துல முகமது நபின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய வாரிசுகளா கருதப்படுறவங்க தான் இந்த கேலிஃபாக்கள். சோ அவங்களுடைய அனுமதி எப்பவுமே இருக்கணும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அப்ப இருந்த காலகட்டங்கள்ல இந்த கேலிஃபாக்கள் தான் வந்து அதிகாரம் படைத்தவர்களா இருந்தாங்க. இந்த என்ன பண்றதா இருந்தாலும் இவங்க கிட்ட அனுமதி வாங்குற மாதிரி ஒரு இதுல இருந்தாங்க. சோ அப்ப இந்த கேலிஃபா கிட்ட போய் அனுமதி வாங்கி ஒரு 6000 வலுவான குதிரைப்படையையும் போர் தடவாளங்களையும் சுமந்து வர ஒரு பெரிய ஒட்டகப்படையையும் கேட்டு இத வாங்கி முகமது பின் காசிம் கிட்ட கொடுத்து, நீ போய் இந்த தாகிரை வந்து வெற்றி கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த ஹஜஸ் பின் யூசப் வந்து அனுப்புவார். சோ அப்ப இப்ப யார் வந்துட்டாங்க? முகமது பின் காசிம். முகமது பின் காசிம் வந்து பிராமணாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில தான் இந்த போர் நடக்கும். பிராமணாபாத் வந்து இவர் வந்துருவாரு, முகமது பின் காசிம். இவருக்கும் தாகிர்க்கும் வந்து போர் நடக்கும். இந்த போர்ல வந்து தாகிர் வந்து தோற்கடிக்கப்படுவாரு. தோற்கடிக்கப்பட்டு இவரை வந்து இவரோட தலையை வெட்டி ஹஜஸ் பின் யூசுப்க்கு வந்து அனுப்புவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து புக்ல டீட்டெயில்டா கொடுத்திருக்க மாட்டாங்க. பட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க இன்கேஸ் குரூப் 2 குரூப் 1க்குலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, லெவல் என்னது? டிகிரி ஸ்டாண்டர்டு. சோ இப்ப டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஸ்கூல் புக்கை மட்டும் படிக்கக்கூடாது. ஹோல் ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பேக்கப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு. சோ அப்ப இந்த முகமது பின் காசிம் வந்து பிராமணாபாத்ல இந்த போர் நடக்குது. தாகிரை வந்து வெற்றி கொள்றாரு. வெற்றி கொண்டுட்டு இவரோட தலையை வெட்டி ஹஜஸ் பின் யூசப்க்கு அனுப்புவாரு. சோ அப்ப முதல்ல இந்த எந்த இஸ்லாமியர் வந்து இங்க இந்திய பகுதிகளில் படையெடுத்து வராருன்னா இந்த முகமது காசிம் தான் வந்து படையெடுத்து வருவாரு. சோ இவர் தான் ஆன்சர், முகமது பென் காசிம். இவருக்கு அப்புறம் தான் வந்து இந்த கஜினி அரசு வருது. கஜினி மாமுது இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. கஜினி மாமுதுக்கு அப்புறம் தான் முகமது கோரி வருவாரு. இந்த முகமது கோரி விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த குத்புதீன் ஐபக், முகமது கோரியோட அடிமையா இருக்கிறவர் தான் இந்த குத்புதீன் ஐபக்னு படிச்சிருப்பீங்க. சோ இந்த குத்புதீன் ஐபக் டெல்லி சுல்தானியத்தை உருவாக்குனாருன்னு. அப்ப முதல்ல இந்தியாவுல எந்த முஸ்லீம் வந்து படையெடுத்து வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, முகமது பின் காசிம் தான் படையெடுத்து வராரு. ஓகேங்களா?
அதே மாதிரி இஸ்லாமியர்களோட ஆட்சியை இந்தியாவுல நிறுவனவர் யாருன்னு கேட்டா இந்த முகமது கோரி. ஏன்னா இவங்க படையெடுத்து வந்து வெற்றி கொண்டுட்டு இவங்களுக்கு தேவையான செல்வங்கள், அங்க இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு இவரோட தலையை வெட்டிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். இவங்க இங்க ஆட்சி எல்லாம் பண்ணவே மாட்டாங்க, போயிடுவாங்க. அப்போ முதல்ல யார் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா இந்த முகமது கோரி தான் வந்து என்ன பண்றாருன்னா, அவரும் கொள்ளையடிக்க தான் இங்க வந்திருப்பாரு. கொள்ளையடிச்சிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போயிடுவாரு. அவரும் இங்க இருக்க மாட்டாரு. ஆனா இவர் வந்து இங்க ஒரு ஆளுநரா நியமிச்சுட்டு போவாரு. அந்த ஆளுநரா இருக்கிறவர் தான் இவரோட அடிமை குத்புதீன் ஐபக். சோ இந்த முகமது கோரி 1206ல இறந்துருவாரு. எங்க மெயினா அவர் எங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காரோ அந்த பகுதியில இறந்துருவாரு. சோ இவருக்கு கீழே தானே இந்த குத்புதீன் ஐபக் வந்து இங்க ஆளுநரா இருந்தாரு. சோ அப்ப என்ன பண்ணிருவாருன்னா, அவன் தான் இறந்துட்டான்ல, எனக்கு தலைமைங்கிற ஒருத்தரே இல்ல, அப்ப நானே தலைமை ஏத்துக்கிறேன்னு சொல்லி இந்தியாவில இருந்த துருக்கிய பகுதிகள் எல்லாத்துக்குமே தலைமை ஏத்துப்பாரு. ஓகேங்களா? சோ அப்ப முதல்ல எந்த இஸ்லாமியர் இங்க வராங்க அப்படின்னா முகமது பின் காசிம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கிபி 1191 முதலாம் தரைன் போரில் அஜ்மீர் அரசர் பிருத்வி சவுகான் என்ன பண்ணாரு? முகமது கோரிய தோற்கடிச்சாரா, இல்ல முகமது கோரி வெற்றி பெற்றாரா, இல்ல முதலாம் தரைன் போர் கிபி 1191 நடக்கலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே இந்த 11th ஸ்டாண்டர்ட்ல நம்ம சொன்னல 10.2க்கு முன்னாடி இருக்க போர்ஷன் அதுலதான் இருக்கு இதுக்கான ஆன்சருமே. சோ அதனால நீங்க படிக்கல அப்படின்னா இப்ப கூட லேட் கிடையாது, லேட் ஆகல, நீங்க இப்ப கூட படிக்கலாம். சோ அப்ப இதுல வந்து என்ன ஆகுனா, இங்க பாருங்க கொடுத்திருக்காங்க. அஜ்மீர் அரசர் பிருத்வி சவுகான் தபர்ஹிந்தாவுக்கு அணிவகுத்து சென்று 1191 முதலாம் தரைன் போரை நிகழ்த்துறாரு. இந்த போர்ல ஒரு முழுமையான வெற்றி யார் பெறுறாங்க அப்படின்னா பிருத்வி சவுகான். அப்ப முகமது கோரி என்ன பண்ணிடுறாரு? தோற்கடிக்கிறாரு. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதான் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. புரிஞ்சுங்களா? இப்ப 1191ல பிருத்திவுக்கும் வெர்சஸ் முகமது கோரி, இதுல யார் வின் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிருத்திவி சவுகான் வின் பண்ணிடுவாரு. வின் பண்ணதுனால இவர் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, இந்த முகமது கோரியோட வலிமையை வந்து குறைச்சி எடை போட்டுருவாரு. அதான் என்கிட்ட தோத்துட்டான்ல, இனிமே அவன் எப்ப வந்தாலும் நான் வின் பண்ணிடுவேன் அப்படின்றவாரு. இது வந்து முதலாம் தரைன் போர். அடுத்து இரண்டாம் தரைன் போர் அடுத்த வருஷமே நடக்கும். அதுலயும் யாருக்குன்னா பிருத்திவி சவுகானுக்கும் முகமது கோரிக்குமே தான் நடக்கும். சோ இந்த போர்ல என்ன ஆகும் அப்படின்னா முகமது கோரி வின் பண்ணிடுவாரு, பிருத்திவி சவுகான் தோத்துருவாங்க. சோ இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே முகமது கோரி கைப்பற்றிடுவாரு. சோ இதுதான் நடக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட எந்த ஒன்று மிக குறுகிய ஆட்சி காலம் புரிந்தது? எந்த வம்சம் வந்து குறுகிய ஆட்சி காலம் அப்படிங்கிறாங்க. அடிமை வம்சம் எந்த காலகட்டம்? 1206ல இருந்து 1290. அப்ப எத்தனை வருஷம்? 84 வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. கில்ஜி வம்சம்ங்கிறது 1290ல இருந்து 1320 வரைக்கும் தான். அப்ப இது எவ்வளவு வருஷம்? 30 வருஷம் தான் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க கில்ஜி வம்சம். துக்ளக் வம்சம், அடுத்து துக்ளக் வம்சம் 1320ல இருந்து 1414 வரைக்கும், அப்ப 94 வருஷம் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது லோடி வம்சம். லோடி வம்சம்ங்கிறது இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, 1451ல இருந்து 1526னா கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இப்ப எந்த வம்சம் வந்து குறுகிய காலம் ஆட்சி செஞ்சிருக்குன்னா கில்ஜி வம்சம் தான் குறுகிய காலம் ஆட்சி செஞ்சிருக்கு. ஓகேங்களா? இது நீங்க இந்த பீரியட வச்சே நீங்க போட்டு பார்த்து சொல்லிடலாம், வேற ஒண்ணுமே பெரிய விஷயம்லாம் இல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பவர்களுள் துருக்கிய ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் யார்? இதுதான் முக்கியம். நம்ம ஆல்ரெடி சொன்னோம், எந்த முதல் இஸ்லாம் யார் இங்க வந்து படையெடுத்து வந்தாங்க அப்படின்னு கேட்டா முகமது பின் காசிம். படையெடுத்து வந்தது அப்படின்னு கேட்டா முகமது பின் காசிம். இதுவே யார் அரசியல் அதிகாரத்தை இங்க நிலைநிறுத்தினாங்க, துருக்கிய ஆதிக்கத்தை இந்தியாவுல தோற்றுவிச்சாங்க அப்படின்னா குத்புதீன் ஐபக் தான் முதல்ல ஒரு அரச உருவாக்கி அத சுல்தானா வந்து பதவி ஏற்கிறாரு. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குத்புதீன். இதுவுமே உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருப்பாங்க. 1206ல முகமது கோரி இறந்துருவாரு. அவருக்கு பின்னாடி இந்த குத்புதீன் ஐபக் என்ன பண்றாருன்னா, இந்தியால இருக்கக்கூடிய துருக்கிய பகுதிகளுக்கெல்லாம் இனி நான் தான் அரசன், அதாவது இந்தியால இருக்கக்கூடிய மொத்த துருக்கிய பகுதிகளுக்கும் அரசன் அப்படின்னு இவர் அறிவிச்சுப்பாரு. சோ அப்ப முதல்ல இந்தியாவுல துருக்கிய ஆதிக்கத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குத்புதீன் ஐபக். அண்ட் இவங்களுக்கு என்ன பேரு? மம்லுக் அரசு அப்படின்னு சொல்லுவாங்க, அடிமை வம்சம்னு சொல்லுவாங்க, மம்லுக் வம்சம்னு சொல்லுவாங்க. இந்த மம்லுக்னா என்ன பொருள்னா அடிமைன்னு பொருள். ஓகேங்களா? சோ இதையும் சேர்த்து பாத்துக்கோங்க பார்க்கும்பொழுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிமையின் அடிமை என அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் யாருன்னு கேக்குறாங்க. அடிமையோட அடிமை. அப்போ ஃபர்ஸ்ட் குத்புதீன் ஐபக் தானே ஆட்சி அமைச்சிருப்பாரு. இவர் யாரோட அடிமை? முகமது கோரியோட அடிமை தானே இவரு. அடுத்தது குத்புதீன் ஐபக் அடுத்து யார் ஆட்சி அமைச்சிருப்பாருன்னா இல்துமிஷ். இந்த இல்துமிஷ் குத்புதீன் ஐபக்கோட அடிமை.
சோ அதனாலதான் இல்துமிஷ அடிமையின் அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்துமிஷ். சோ அப்ப அடிமையின் அடிமை யார் அப்படின்னு கேட்டா இல்துமிஷ். இது எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து ஆன்சர் பண்ணிருக்க முடியும். ஏன்னா உங்களோட 11th ஸ்டாண்டர்ட் புக்லயா இருக்கட்டும், 7th ஸ்டாண்டர்ட் புக்லயா இருக்கட்டும், அடிமையின் அடிமை என இல்துமிஷ் அழைக்கப்பட்டார் எங்கேயுமே கொடுத்திருக்க மாட்டாங்க. சோ அப்ப நீங்களா தான் புரிஞ்சுக்கணும். முகமது கோரியோட அடிமை குத்புதீன். அவருக்கு அடிமையா இருந்தவர் தான் அடுத்து ஆட்சி அமைக்கிறாரு. அப்ப அடிமையோட அடிமை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்துமிஷ். உங்களுக்கு இந்த லைன் கொடுத்திருப்பாங்க, சம்சுதீன் இல்துமிஷ் துருக்கிய இனத்தை சார்ந்த குத்புதீன் ஐபக்கின் அடிமை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப குத்புதீனே ஒரு அடிமை, அவனுக்கு ஒரு அடிமை அப்படிங்கும்போது அடிமையின் அடிமை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா, காப்பர் ஜிடால் ஆகிய 2 நாணயங்களை அறிமுகப்படுத்திய சுல்தான் யாருன்னு கேட்பாங்க. இது யாருன்னு பாத்தீங்கன்னா இல்துமிஷ் தான் வந்து அறிமுகப்படுத்திப்பாரு. சோ உங்களோட 11th புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதை கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. இங்க பாருங்க. சோ 11th புக்ல உங்களுக்கு என்ன கொடுத்திருப்பாங்கன்னா இல்துமிஷ் வந்து தில்லியில 243 அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த குதுப் மினாரை வெற்றி தூணை கட்டி முடிச்சிருக்காருன்னு சொல்லிருக்காங்க. புரிஞ்சா? ஏன்னா இந்த தூணை கட்ட ஆரம்பிச்சது யாரு? குத்புதீன் ஐபக். அவருக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்த இல்துமிஷ் அதை கட்டி முடிச்சிருக்காரு. அது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம். அதுக்கடுத்து பார்த்தா இவருடைய காலத்துல 2 அடிப்படை நாணயங்களான செம்பு மற்றும் வெள்ளி தங்காவை அறிமுகம் செய்தார்னு கொடுத்திருக்காங்க. என்னது? 2 அடிப்படை நாணயம். ஒண்ணு வந்து செம்பு மற்றும் வெள்ளி தங்கா. வெள்ளினா சில்வர். அப்ப சில்வர் டங்காவை வந்து அறிமுகப்படுத்தியது யாருன்னு பாத்தீங்கன்னா இல்துமிஷ் தான். ஆனா உங்களோட ஓல்டு புக்ல இதை கிளியராவே கொடுத்திருப்பாங்க. சில்வர் நாணயத்தை வந்து டங்கானும், காப்பர் நாணயத்தை வந்து ஜிடால்னு அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய பழைய புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இது ரிலேட்டடா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த டங்காவோடைய வெயிட் என்னன்னு கேட்பாங்க. 175 கிராம் இருக்கும். இந்த காயினோட வெயிட் 175 கிராம்ஸ் இருக்கும். சோ இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நீங்க 2-1 அதாவது குரூப் 1 குரூப் 2 எழுதுறீங்க அப்படின்னா அவுட் சைட் சோர்ஸ்ல இருந்து கண்டிப்பா கேட்பான். சோ இந்த மாதிரி நீங்க குரூப் 1க்கோ 2க்கோ ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூ ஸ்கூல் புக்கை முடிச்சிருங்க. ஸ்கூல் புக் நியூவை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நியூ ஸ்கூல் புக்ல கவர் ஆகாத போர்ஷன்ஸையும் அண்ட் கவர் ஆயிருக்க போர்ஷன்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் மிஸ் ஆயிருக்கோ அத ஓல்டு ஸ்கூல் புக்ல படிச்சிருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆட்சி காலத்துல வரக்கூடிய அரசர்கள் யாருன்னு பாருங்க. அவங்களுக்கு ஏதாவது சிறப்பு பெயர்கள் இருக்கா அப்படிங்கறதையுமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும், ஸ்கூல் புக் லெவல்ல இருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ் வருவோருள் அரசரின் தெய்வீக உரிமை கோட்பாட்டை முன்வைத்த முதல் அரசர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது தெய்வீக உரிமை கோட்பாடுனா ஒண்ணும் கிடையாது, நான் வந்து கடவுளோட பிரதிநிதியா இங்க வந்து ஆட்சி பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுதான் தெய்வீக உரிமை கோட்பாடு. அதாவது நான் வந்து கடவுளின் பிரதிநிதி, நான் வந்து உங்க யாருக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, நாங்க வந்து கடவுளுக்கு பதில் சொன்னா போதும் அப்படிங்கிற மாதிரியான கோட்பாடு தான் வந்து தெய்வீக உரிமை கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருப்பாங்க. பூமியில் கடவுளின் பிரதிநிதியாக தாம் ஆட்சி செய்வதாக யார் கூறுகிறார்னா பால்பன் கூறுகிறார். அப்ப பால்பன் தான் வந்து தெய்வீக உரிமை கோட்பாட்டை முன்வைக்கிறார். ஓகேங்களா? பைப்போஸ் முறை அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த பைப்போஸ் முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டாலும் இந்த பால்பன் தான். ஓகேங்களா? கையில முத்தமிடுவாங்கல்ல, அந்த முறைதான் வந்து பைப்போஸ் முறை. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1303ஆம் ஆண்டு வங்காளத்தின் வழியாக வாராங்கல்லுக்கு எதிராக அலாவுதீன் கில்ஜி தெற்கு படையெடுப்பை வழிநடத்தியவர் யாருன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி அலாவுதீன் கில்ஜி பீரியட்ல கேட்டாங்கன்னாவே மாலிக் கஃபூர் அப்படிங்கிறவர் தான் வந்து தலைமை ஏற்றிருப்பாரு படையெடுப்புகள் எல்லாத்துக்குமே. தென்பகுதிய படையெடுப்புகளுக்கு வந்து மாலிக் கஃபூர் அப்படிங்கிறவர் தான் படையெடுத்திருப்பாரு. அப்ப ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. எஸ், இங்க இருக்கு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இது உங்களுக்கு வந்து புது புக்ல கொடுத்திருக்க மாட்டாங்க. மாலிக் கஃபூர் இருப்பாருன்னு கொடுத்திருப்பாங்க. 6th ஸ்டாண்டர்ட்ல ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 1310ல மதுரை, தென்புலத்துல இருக்கக்கூடிய மதுரைக்கு வந்து படையெடுத்து பணிச்சிருப்பாரு. சோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா தென்னிந்திய படையெடுப்பு, தெற்கு படையெடுப்பு எல்லாமே வந்து இவருதான் பண்ணிருப்பாரு, மாலிக் கஃபூர். இதை உங்களுக்கு பழைய புக்ல வேணா கொடுத்திருப்பாங்க. தேவகிரி யாதவர்கள், வாராங்கல் காகத்தியஸ், துவார சமுத்திரத்தின் ஹொய்சாளர்கள், மதுரை பாண்டியர்கள், தேவகிரி அரசர் ராமச்சந்திர தேவருக்கு எதிராக மாலிக் கஃபூரை அலாவுதீன் கில்ஜி அனுப்பி வைத்தாருன்னு. சோ இந்த பகுதிகள் எல்லாத்துக்குமே அலாவுதீன் கில்ஜி படையெடுத்திருப்பாரு. சோ அப்ப அவரு படையெடுத்து போனாருன்னா அவருடைய படைத்தளபதி மாலிக் கஃபூரை தான் அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், முகமது துக்ளக்குடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முகமது துக்ளக் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரி என்னன்னு தெரியும். துக்ளக் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்ப துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர் யாரு? கியாசுதீன் துக்ளக்கா? கியாசுதீன் துக்ளக் தான் வந்து துக்ளக் வம்சத்தை தோற்றுவிப்பார்.
சோ இவருக்கு அடுத்து இவரோட மகனான ஜுனா கான் அப்படிங்கிறவர் தான் ஆட்சிக்கு வருவாரு. ஏன் அப்படின்னா இவர் என்ன பண்ணுவாரு, கியாசுதீன் துக்ளக் என்ன பண்ணுவாருன்னா, இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வாராங்கல் பகுதியில போய் படையெடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி தன்னோட மகனான ஜுனா கானை அனுப்புவாரு. மகன் ஜுனா கானை அனுப்புவாரு. ஜுனா கானும் என்ன பண்ணுவாருன்னா, வாராங்கல் பகுதியில போய் போர் தொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையுமே வெற்றி பெற்று செல்வங்கள் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு நாடு திரும்புவாரு. இவரோட பகுதிக்கே வருவார். வந்து துக்ளக்காபாத் அந்த செல்வங்களை வச்சு இவர் என்ன பண்ணுவாருன்னா, துக்ளக்காபாத் அப்படிங்கிற ஒரு நகர நிர்மாணிப்பார். யாரு? ஜுனா கான். இவரு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாருன்னா, தன்னோட அப்பாவ ஆன கியாசுதீன் துக்ளக்க கொன்னுட்டு ஜுனா கான் வந்து பதவிக்கு வந்துருவாரு. இந்த ஜுனா கான் பதவி ஏறும் போதுதான் முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற பேரோட 1325ல அரியணை ஏறுறாரு. ஓகேங்களா? 1320ல ஸ்டார்ட் ஆகும் இவங்க வம்சம். 1320ல இருந்து 25 வரைக்கும் கியாசுதீன் துக்ளக் இருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் இருப்பாரு. புரிஞ்சுச்சுங்களா? சோ இது முக்கியம். அப்ப யார் வந்து முகமது துக்ளக்கா உடைய உண்மையான பேர் என்ன? ஜுனா கான் அப்படிங்கறதா இவருடைய உண்மையான பேர். இதுக்கும் அலாவுதீன் கில்ஜி வம்சத்துக்கும் ஒரே மாதிரிதான் சேம் ஸ்டோரி போகும். அலாவுதீன் கில்ஜி வம்சத்திலயுமே என்ன ஆகுனா, ஜலாலுதீன் கில்ஜி வந்து ஆட்சியில இருப்பாரு. இவர் வந்து அலாவுதீன் கில்ஜியை வந்து படையெடுத்துட்டு போய் செல்வங்களை கொண்டு வாம்பாரு. அலாவுதீன் கில்ஜி போய் அந்த செல்வங்களை எடுத்துட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய பிரபுக்களையும் படை தளபதிகளையும் தன் வசம் கொண்டு வந்துட்டு ஜலாலுதீன் கில்ஜியை போட்டு தள்ளிட்டு அலாவுதீன் கில்ஜி படையெடுத்துருவாரு. ஆனா இதுலயாவது ஜலாலுதீன் கில்ஜியோட மருமகன் தான் அலாவுதீன் கில்ஜி. ஆனா கியாசுதீன் துக்ளக்கோட மகன் தான் யாரு? ஜுனா கான். அப்பாவையே கொண்டிருப்பான். எங்கேயாவது மாமனார் தான் கொண்டான். ஆனா இவன் அப்பாவையே கொண்டிருப்பான். சோ ஓரளவுக்கு சிமிலரா தான் இந்த ரெண்டு வம்சத்துக்குமே ஸ்டோரி இருக்கும். நீங்க ரிலேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது, மன்னர் மக்களிடமிருந்தும் மக்கள் மன்னரிடமிருந்தும் விடுதலை பெற்றனர். யாருடைய மரணத்தை குறித்து பதாயுனி இவ்வாறு கருத்து தெரிவிக்கிறார்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி கூற்று கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ். சோ அப்ப ஒரு மன்னர், ஒரு சுல்தான் இறந்திருக்காரு. அந்த சுல்தான் இறக்கும் பொழுது ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா, மன்னர்கிட்ட இருந்து மக்களுக்கும் மக்கள் கிட்ட இருந்து மன்னருக்கும் விடுதலை கிடைச்சிச்சுப்பா அப்படின்னு. சோ இது யார பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, முகமது பின் துக்ளக் இறந்தப்பதான் இந்த வார்த்தையை வந்து பதாயினி வந்து சொல்லியிருப்பாங்க. இத பத்தி உங்களுக்கு எந்த புக்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஓல்டு 11th புக்ல தான் கொடுத்திருக்காங்க. ஓல்டு 11th புக் அப்படின்னா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக் இருந்துச்சுல்ல, இந்த சமச்சீர் கல்வி புக்குக்கு முன்னாடி ஒரு புக் இருந்துச்சுல்ல, அந்த புக்ல வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க, குஜராத்ல தகிங்கிற ஒரு பகுதியில ஆளுநரா இருந்த குஜராத்ல ஆளுநரா இருந்தவர் தான் இந்த தகி. இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, கிளர்ச்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாரு அடிக்கடி இந்த முகமது பின் துக்ளக் ஆட்சியில. சோ அதனால முகமது பின் துக்ளக் என்ன பண்ணுவாருன்னா, இவரை விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்டா அவரே போவாரு. அதுலயே ஒரு 3 வருஷம் இவருக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாரு. அந்த டைம்ல தான் வந்து இவருக்கு வந்து நோய்வாய்ப்படுறாரு. உடல்நிலை சரியில்லாம 1351ல இறந்துடுறாரு. இவர் இறக்கும் போதுதான் வந்து சொல்றாங்க, மக்களிடமிருந்து சுல்தானுக்கும் சுல்தானிடமிருந்து மக்களுக்கும் விடுதலைக்கு பெற்றதாக பதௌனி குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இது ரொம்பவே முக்கியமான ஒரு கொஸ்டின். இதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. அது பாருங்க, இங்கே கொடுத்திருக்கேன் உங்களுக்கு நெக்ஸ்டா. இதே மாதிரி இன்னொரு கூற்று இருக்கு. இதையுமே உங்களுக்கு வந்து கொஸ்டினா வந்து கேட்கலாம், யாரு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னுட்டு. சோ இதுல பாருங்க, ரஷ்யா, அதாவது அடிமை வம்சத்துல ஆட்சியாளரா இருந்த ஒரே ஒரு பெண் ஆட்சியாளர் சுல்தான்கள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யா தான். இந்த ரஷ்யாவை பத்தி மொராக்கோ நாட்டு பயணியான இபின் பதுதா வந்து ஒரு கூற்று சொல்லியிருப்பாரு. என்னன்னா, ரஷ்யா வந்து குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்வதை போல கையில் வில் அம்புடனும் அரச பரிவாளங்கள் சூழ ரஷ்யா சவாரி செய்கிறார். தன்னுடைய முகத்துக்கு அவர் திரையிடவில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. சோ இந்த குறிப்புமே உங்களுக்கு வந்து முக்கியம். இந்த மாதிரி இதை கொடுத்துட்டு யார வந்து குறிப்பிடுறாங்க அண்ட் இல்ல யாரு இத மாதிரி குறிப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? யாரை பற்றி குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னா ரஷ்யாவை பத்தி. யார் இத சொன்னாங்க அப்படின்னா இபின் பதுதா வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கூற்றுகள் கொஸ்டின் இதுல எங்கெங்க இருக்கோ அதை எல்லாத்தையுமே பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. யாரு சொன்னாங்கிறது முக்கியம், யார பத்தி சொன்னாங்கிறது முக்கியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பிராமணர்கள் மீது ஜிஸ்யா வரியை விதித்த டில்லி சுல்தான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ பிராமணர்கள் மீது ஜிஸ்யா வரியை விதிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபெரோஸ் துக்ளக் தான் வச்சிருப்பாரு. பட் இந்த கொஸ்டினே இன்னொரு மாதிரி கேட்கலாம். டெல்லி சுல்தானியத்துல முதல்ல ஜிஸ்யா வரிய விதிச்சவங்க யாருன்னு கேட்கலாம். ஜிஸ்யாவை முதல்ல விதிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல டெல்லி சுல்தான தோற்றுவித்த குத்புதீன் ஐபக் தான் வந்து முதல்ல ஜிஸ்யா வரிய வந்து விதிச்சிருப்பாரு. குத்புதீன் ஐபக். ஓகேங்களா? சோ அப்ப இவருக்கு அடுத்து வந்த ஃபெரோஸ் துக்ளக். இதுக்கு துக்ளக் வம்சத்துல வந்த ஃபெரோஸ் துக்ளக்கும் வந்து இந்த
ஜிஸ்யா வரியை வச்சிருப்பாரு. அப்ப ஜிஸ்யா வரி அப்படின்னா பிராமணர்கள், அதாவது வந்து என்னன்னா இஸ்லாமியர்கள் இல்லாம இருப்பாங்கல்ல, இஸ்லாமியர்கள் இல்லாம இந்துக்களா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இஸ்லாம் மதத்தை தாண்டி வேற எந்த மதத்துல இருந்தாலுமே அவங்க வந்து இந்த ஜிஸ்யா வரி கட்டணும். ஆக்சுவலா எதுக்காக கட்டணும் அப்படின்னா, இந்த இஸ்லாமியர்களுடைய நிலங்கள்ல இருக்கக்கூடிய இப்ப இஸ்லாம் வந்து நிலப்பிரபுக்களா இருக்காங்க. ஒரு இஸ்லாமியர் வந்து நிலப்பிரபுவா இருக்காங்கன்னா, அவரோட நிலங்களை குத்தகைக்கு எடுத்து ஓட்டுவாங்கல்ல. சோ அவருடைய நிலங்கள்ல பயிர் செய்வாங்கல்ல. அந்த பயிர் செய்யறவங்க ஒருவேளை இஸ்லாமா இல்லாம இந்து மதமா இருந்தா அவங்க வந்து வரி செலுத்தணும். அதுதான் இந்த ஜிஸ்யா வரி. இஸ்லாமியர்களுடைய நிலங்களில் வாழும் இஸ்லாமிய அல்லாதவர்கள் கட்டக்கூடிய வரி தான் வந்து இந்த ஜிஸ்யா வரி. சோ இது வந்து பிராமணர்கள் ஏன் கட்டுமாறு ஸ்பெசிபிக்கா ஏன் பிராமணர்களை சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் பிராமணர்கள் எப்பவுமே உயர்ந்த நிலையில இருந்தாங்க. அவங்க வந்து வரி கட்டுற இதெல்லாமே அவங்களுக்கு வரி விலக்குலாம் வந்து அப்பப்போ எல்லா ஆட்சியிலயுமே இருந்துச்சு அப்படின்னுட்டு. ஆனா ஃபெரோஸ் துக்ளக் என்ன பண்றாருன்னா, யாரா இருந்தாலும் சரி, நீ பிராமணரா இருந்தாலும் சரி, நீயும் இந்து தானே, நீயும் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாரு. அதனாலதான் இங்க ஸ்பெசிபிக்கா கொடுத்திருக்காங்க, பிராமணர்கள் மீது ஜிஸ்யா வரியை செலுத்தியவர் யார் அப்படின்னா ஃபெரோஸ் துக்ளக். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இதுவும் கேட்கலாம் உங்களுக்கு, ஜிஸ்யா வரியை டெல்லி சுல்தான்ல முதல்ல அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா குத்புதீன் ஐபக். 2 கொஸ்டினையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், தைமூர் படையெடுப்பின் போது தில்லி சுல்தானில் சுல்தானாக இருந்தவர் பெயர் என்னன்னு கேக்குறாங்க. தைமூர் படையெடுப்பு ஆக்சுவலா எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1398 நடக்கும். உங்களுக்கு தைமூர் படையெடுப்பு அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா இந்த துக்ளக் வம்சத்தோடைய கடைசி பகுதியில தான் வந்து இது நடக்கும். சோ இப்ப 1388 ஃபெரோஸ் துக்ளக் இருக்காருல்ல, ஃபெரோஸ் துக்ளக் இறந்துருவாரு. சோ இவர் இறந்து ஒரு 10 வருஷம், துக்ளக் வந்து இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சுதான் இந்த தைமூர் படையெடுப்பு நடக்குது. சோ இப்ப இந்த தைமூர் படையெடுப்பு நடக்கும் பொழுது யார் அரசரா இருக்காங்க, சுல்தானா இருக்காங்கன்னா நஸ்ருதீன் முகமது ஷா அப்படிங்கிறவர் தான் வந்து சுல்தானா இருக்காரு. ஓகேங்களா? சோ இவர் காலகட்டங்கள்ல தான் வந்து இந்த தைமூர்கள் வந்து படையெடுக்கிறாங்க. இந்த தைமூர் படையெடுப்புல இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து டெல்லியை உக்கிரமா தாக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய படுகொலையே வந்து அரங்கேற்றுறாங்க இந்த தைமூர்கள். சோ கொஸ்டின் இப்படின்னு கேட்கலாம், தைமூர் படையெடுப்புனால அதிக அளவு பாதிக்கப்பட்ட பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா டெல்லி. டெல்லிக்கு அடுத்து அதிக அளவு பாதிக்கப்பட்டது இது ஃபர்ஸ்ட், ரொம்ப அதிக பாதிப்பு அப்படின்னா டெல்லி. செகண்டா இதுக்கு அடுத்து எந்த அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப். இந்த 2 பிளேசஸ்மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் நோட் பண்ணிக்கோங்க, நீங்க இது படிக்கும்பொழுது இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து தைமூர்ல வந்து முக்கியமான ஒரு விஷயம். சோ இப்ப யாரு அரசரா இருந்திருக்காங்க தைமூர் எடுப்பப்போ? நஸ்ருதீன் முகமது ஷா. இவர்தான் கடைசி ஆட்சியாளரும் கூட. நஸ்ருதீன் முகமது ஷா துக்ளக், இவர் தான் வந்து துக்ளக் வம்சத்துடைய கடைசி ஆட்சியாளராகவுமே இருந்திருப்பார். நெக்ஸ்ட், டெல்லி சுல்தானியத்துடைய கடைசி மரபு என்னன்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், யாரு? லோடி வம்சம் தான் கடைசி மரபு. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யாரு, செகண்ட் யாரு, அவங்களுடைய பீரியட் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு பஹ்லூல் லோடி டெல்லியை கைப்பற்றினார் அப்படின்றாங்க. பஹ்லூல் லோடி யாரு? லோடி வம்சத்தை தோற்றுவிச்சவர் தானே. லோடி வம்சம் அப்படிங்கிறது எந்த காலகட்டங்கள்ல இருந்து இருக்கிறது? 1451 இருந்து 1526, அதாவது முதலாம் பானிபட் போர் நடக்கிற வரைக்கும் இருக்கக்கூடியதான் இந்த லோடி வம்சம். அப்ப எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? 1451 தானே. சோ இப்ப 1451 தான் பஹ்லூல் லோடி டெல்லியை கைப்பற்றி அவரு சுல்தானா மாறியிருப்பாரு. சோ அப்ப ஆன்சர் என்னன்னா 1451. ஓகேங்களா? இது ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னா, ஆலம் ஷா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து, அதாவது சையது வம்சத்துடைய கடைசி ஆட்சியாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆலம் ஷா. இந்த ஆலம் ஷா என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு இந்த பதவி வேணாம், பொறுப்பு வேணாம், ஆட்சி வேணாம், எனக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லி, நான் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும்னா 1451 தன்னோட பதவியை அவரா திறந்துருவார். இயற்கை மரணம் எழுத கிடையாது. அவரை வந்து யாரும் தோற்கடிச்சுலாம் வந்து பதவிக்கு வரல. சோ இவரா விட்டு கொடுத்துட்டு போயிருவாரு 1451. அப்பதான் வந்து அப்போ அந்த பகுதியோடைய ஆளுநரா இருந்தவர் தான் இந்த பஹ்லூல் லோடி. இவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த பகுதியை கைப்பற்றி ஆட்சி அமைச்சு பஹ்லூல் லோடி வந்து லோடி வம்சத்தை தோற்றுவிப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 1504 நிறுவப்பட்ட நகரத்திற்கு சிக்கந்தர் லோடி அடித்தளமாக இருந்தார். டேஷ் நகரிற்கு சிக்கந்தர் லோடி. ஆக்சுவலா சிக்கந்தர் லோடி ஒரே ஒரு நகரை தான் நிர்மாணிச்சிருப்பாரு. அது என்னன்னா ஆக்ரா நகர். சோ அப்ப ஆக்ரா நகருக்கு தான் வந்து அவர் அடித்தளமா இருந்திருப்பாரு. ஆன்சர் என்னன்னா ஆக்ரா. இங்க பாருங்க, இதுல கொடுத்திருப்பாங்க 1504, அதாவது பஹ்லூல் லோடியோட மகன் தான் வந்து இந்த சிக்கந்தர் லோடி.
சோ பகலூர் லோடிக்கு லோடி வம்சத்தோடைய 2வது ஆட்சியாளரா வரவர் தான் இந்த சிக்கந்தர் லோடி. இவர் வந்து 1504 என்ன பண்றாருன்னா தலைநகர தில்லியில இருந்து ஆக்ராவுக்கு மாத்துறாரு. இதுவும் இன்னொரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இந்த தலைநகர மாற்றம் வந்து 3 வாட்டி நடந்திருக்கும் டெல்லி சுல்தான்கள்ல. சோ அந்த 3 வாட்டியுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் யாரோட பீரியட்ல நடந்துச்சு அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இவர் வந்து என்ன பண்றாருன்னா கலை கல்வியை ஆதரிச்சிருக்காரு. ஆக்ரா நகர நிர்மாணிச்சிருக்காரு. உருவாக்குனது இவர்தான். சோ அதுக்கப்புறம் அந்த நகரம் வந்து 1504 தலைநகரா மாத்துறாரு. அப்ப என்ன நகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ரா நகர். சோ இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல தலைநகரை மாத்துனது அப்படின்னுட்டு. ஃபர்ஸ்ட் என்னன்னா லாகூர்ல இருந்து டெல்லிக்கு தலைநகரா மாத்துனது யாருன்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஆட்சியை தோற்றுவித்த குத்புதீன் ஐபக். இவர் தான் வந்து முதல்ல ஆட்சி வந்து எங்க ஆரம்பிச்சிருப்பாருன்னா லாகூரை தலைநகரா கொண்டுதான் ஆரம்பிச்சிருப்பாரு. சோ பின்னால என்ன பண்ணிடுவாருன்னா லாகூர்ல இருந்து டெல்லிக்கு வந்துருவாரு. டெல்லிக்கு வந்து ஆட்சியை அமைச்சிருப்பாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து தேவகிரி அப்படிங்கறத வந்து பேர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க தௌலதாபாத் அப்படின்னுட்டு. தௌலதாபாத்துக்கு தலைநகரை மாத்துனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது பின் துக்ளக். சோ இவரு ஆட்சி காலத்துலதான் இவர் மிகப்பெரிய சரிவை செஞ்சிருப்பாரு. இவர் செய்யற எல்லாமே தப்பாதான் முடிஞ்சிருக்கும் அந்த மாதிரி. சோ இவர் என்ன பண்ணுவோம் அதே மாதிரி இவரோட ஆட்சி காலத்துலதான் அந்த ஆட்சி பகுதிகள் அதிகம். வடக்கு பகுதியில இருந்து தெற்கு பகுதி வரைக்குமே இவரோட கையில இருந்துச்சு. மதுரை பகுதிகள் வரைக்குமே இவரோட கையில இருந்துச்சு. சோ யாரோட ஆட்சி காலத்துல அதிக அளவு பரப்பு கையில இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முகமது பின் துக்ளக். எப்படி இவ்வளவு அதிக அளவு பரப்பு இருக்குது அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணாங்க கொள்ளையடிச்சிட்டு திரும்ப வந்துட்டாங்க. டெல்லி பக்கம் வந்துட்டாங்க. ஆனா இவர் மட்டும் என்னன்னா இவர் கைப்பற்றிய எல்லா பகுதிகளையும் இவரே வச்சுக்கணும்னு நினைப்பாரு. இந்த துணைக்கண்டம் முழுவதும் தன்னோட நாடா இருக்கணும்னு நினைச்சு இவர் வந்து கப்பம் கட்டெல்லாம் செய்யல. தன்னோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்து வச்சிருந்தாரு. அதனாலதான் இவரோட பகுதியில ஆட்சி பகுதி பெருசா இருக்கும். இவர் தான் வந்து டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாத்தினாரு தலைநகரை. மறுபடியும் இவரே தான் என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த தேவகிரியில இருந்து மறுபடியும் டெல்லிக்கு ரிட்டர்ன் வந்துருவாரு. ஏன்னா அவர் பண்ணது தப்பு அப்படின்னுட்டு. சோ இப்ப மறுபடியும் டெல்லி தான் வந்து தலைநகரா இருக்கு. இந்த டெல்லியில இருந்து மறுபடியும் ஆக்ராவுக்கு தலைநகரா மாத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சிக்கந்தர் லோடி. இந்த 3 பாயிண்ட்டுமே உங்களுக்கு வந்து இந்த தலைநகரை வச்சு கேட்கலாம். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை என்னன்னு கேட்டிருக்காங்க. நில விநியோக முறை அப்படின்னு டெல்லி சுல்தான்ல வந்தாலே அது இக்தாதாரி முறை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா டெல்லி சுல்தான்கள்ல இல்துமிஸ் அதாவது 2வது ஆட்சியாளரா வருவாருல்ல இந்த இல்துமிஸ் குத்புதீன் ஐபக் அடுத்து இவர் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய படைகள்ல வேலை செய்யறவங்களுக்கு ராணுவத்துல வேலை செய்யறவங்களுக்கு ஊதியம் வந்து பணமா கொடுக்காம நிலங்களா கொடுத்திருப்பாரு. அந்த நிலங்களை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இக்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலங்களை வாங்கினாங்கல்ல ராணுவ அதிகாரிகள் வாங்கிப்பாங்கல்ல அவங்கள இக்தாதார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா முக்தின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இக்தாதாரி முறைதான் வந்து இந்த நில விநியோக முறை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் குத்புதீன் ஐபக்கால் முதலில் உருவாக்கப்பட்ட கட்டிடமானது டேஷ் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். குத்புதீன் ஐபக்னா 2. ஒண்ணு குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித், இன்னொன்னு வந்து குதுப் மினாருக்கு அடிக்கல் தான் நாட்டுவாரு. ஆனா இவர் கம்ப்ளீட்டா எந்த இதை வந்து கட்டி முடிச்சிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித்தை தான் வந்து கட்டியிருப்பாரு. இந்த மசூதி முக்கியமான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய பழமையான மசூதி அப்படின்னா இந்த குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் தான். ஓகேங்களா? கொஸ்டின் எப்படின்னு கேட்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான மசூதி எதுன்னு கேட்கலாம். அப்ப குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் இது யாரு கட்டினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குத்புதீன் ஐபக். நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்க வந்து அறிஞர்கள் கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய ஒர்க்கும் கொடுத்திருக்காங்க. அவங்க எந்த நூல்களை எழுதியிருக்காங்கன்னு கொடுத்திருக்காங்க. பொருத்த சொல்லியிருக்காங்க. அப்ப ஜியாவுத் பரணி அப்படிங்கிறவங்க என்ன நூல் எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. ஜியாவுத் பரணிங்கிறவங்க தாரிக் ஃபெரோஷாஹி அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காங்க. அப்ப ஜியாவுத் பரணிங்கிறது தாரிக் ஃபெரோஷாஹி செகண்டா இருக்கிறது. அப்போ இதுக்கு செகண்ட். நெக்ஸ்ட் அமீர் குஷ்ரு என்ன மிஃப்தா உல்ஃபுத்தா அப்படிங்கறது எழுதியிருப்பாரு. அடுத்தது கஜைன் உல்ஃபுத்தா அப்படிங்கறது எழுதியிருப்பாரு. இந்த ரெண்டுமே வந்து கில்ஜி வம்சத்துடைய வெற்றிகளை பத்தி எழுதின புக்கு. அமீர் குஷ்ரு வந்து கில்ஜி வம்சத்தை பத்தி தான் எழுதியிருப்பாரு. சோ அதுல மிஃப்தா உல்ஃபுத்தா அப்படிங்கிறது ஜலாலுதீன் கில்ஜியோட இது. அதுவே கஜைன் உல்ஃபுத்தா அப்படிங்கிறது அலாவுதீன் கில்ஜியோட இது. ஓகேங்களா? சோ அப்ப அமீர் குஷ்ரு எழுதினது மிஃப்தா உல்ஃபுத்தா. சோ இந்த 3வதா இருக்கக்கூடியது உல்ஃபுத்தா. சோ அப்ப இதுதான் வந்து செகண்டுக்கான ஆன்சர். அல்பெரினி எழுதினது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தாரிக் அல் ஹிந்த் அப்படிங்கிற ஒரு நூல். அப்ப தாரிக் அல் ஹிந்த் அப்படிங்கறது 4ஆ இருக்கு. அப்ப 4. அடுத்தது மின் ஹஜ் உஸ் ஜிராஸ் அப்படிங்கிறவங்க எழுதினது என்னன்னா தபகத் நஸ்ரி அப்படிங்கிற நூல். சோ தபகத் நஸ்ரி 1ஆ இருக்கு. அப்ப 2, 3, 4, 1 தான் கரெக்டான ஆர்டர். எங்க ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. ஓகேங்களா?
சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த ஒர்க் எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 7 திங்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இதுவுமே எங்க கொடுத்திருக்காங்கன்னா இந்த 11th ஸ்டாண்டர்ட்ல 10th லெசன்ல எல்லாரும் ஸ்கிப் பண்ணுவீங்கல்ல, இந்த 10.2க்கு முன்னாடி ஒரு போர்ஷன் இருக்குன்னு சொன்னல, அந்த பகுதியில தான் இதுவுமே கொடுத்திருப்பாங்க. சோ இதையும் மறந்துடாம பாத்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க ஒரு கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னா, ஃபெரோஸ் துக்ளக் ஜிஸ்யா வரியை விதிக்கவில்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பிராமணர்கள் மீது ஜிஸ்யா வரி கட்டாயம் கட்டியே ஆகணும்னு சொன்னது யாரு? இந்த ஃபெரோஸ் துக்ளக். ஆனா இங்க கூற்றுல என்ன விதிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த கூற்று தவறான கூற்று. ஓகேங்களா? சோ இங்க பாருங்க 11th புக்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கான இது ஹிண்ட் இங்க கொடுத்திருக்கோம். இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு ஜிஸ்யா வரியை விதித்தார். பிராமணர்கள் அதை செலுத்துமாறு கட்டாயப்படுத்தப்பட்டனர். ஆனா புதுசா கோவில் கட்டுறதுக்கு அவர் ஃபெரோஸ் வந்து எந்த ஒரு தடையுமே கொடுக்கல அப்படின்றாங்க. சப்ப ஜிஸ்யா வரி விதிச்சிருக்காரு. இப்ப இந்த கூற்று தவறு. அடுத்தது அவருடைய புகழ்பெற்ற அமைச்சரான கான் இ ஜகான் மக்ஃபூல் வந்து ஒரு மதமாறிய இந்து அப்படின்னு சொல்றாங்க. ஃபெரோஸ் துக்ளக்குடைய அவையில இருந்த ஒரு உயர் அதிகாரி யாருன்னு பாத்தீங்கன்னா கான் இ ஜகான் அப்படிங்கிறவர். இவர் ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்கன்னா வாராங்கல், அதாவது இப்ப இருக்கக்கூடிய தெலுங்கானாவை தான் அப்ப வாராங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப தெலுங்கானாவுல படையெடுத்து சுல்தான் படையெடுத்து அங்கிருந்து ஒருத்தரை வந்து சிறை பிடிச்சிட்டு வருவாங்க. அவர் யாருன்னா இந்த கன்னு அப்படிங்கிறவர் வந்து சிறை பிடிச்சிட்டு வருவாங்க. இவர் வந்து ஒரு பிராமணர். இந்த கன்னு அப்படிங்கிற பிராமணர் தான் பின்னால இஸ்லாமுக்கு மாறி கான் இ ஜகான் அப்படிங்கிற பேர்ல இவருடைய உயர் அதிகாரியா இருந்திருப்பாரு. அப்போ இவரோட உயர் அதிகாரி புகழ்பெற்ற அமைச்சர் கான் இ ஜகான் மக்ஃபுல் மதம் மாறிய ஒரு இந்து ஆவார் அப்படிங்கிறது இது சரியானது. ஆனா இந்த கூற்று தவறு. அப்ப கூற்று ஏ தவறானது, காரணம் ஆர் வந்து சரியானது. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இதுவுமே உங்களோட 11th புக்ல தான் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து ஒரு தவறான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்க அப்படின்றாங்க. எது வந்து தப்பா பொருந்திருக்கோ அதை நீங்க தேர்ந்தெடுக்கணும். குத்புதீன் ஐபக் லக் பாக்ஷான்னு கொடுத்திருக்காங்க. இன்கேஸ் நீங்க புது புக்கை மட்டும் படிச்சிருந்தா இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது உங்களுக்கு. ஏன்னா குத்புதீன் ஐபக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. அது என்னன்னா லக் பாக்ஷா. இதை வந்து பழைய புக்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இவர் என்ன பண்ணுவார்னா இவரோட ஆட்சி காலத்துல வாரி வழங்குவார். முஸ்லிம் எழுத்தாளர்களுக்கு வந்து நிறைய அள்ளி அள்ளி கொடுத்தாரு. சோ அதனால வந்து லட்சங்கள்ல அள்ளி கொடுத்ததுனால லக் பாக்ஷா அப்படின்ற பேர் வந்ததா சொல்லுவாங்க. சோ கொடைகளை வந்து தாராளமா கொடுத்ததுனாலதான் இவருக்கு வந்து லக் பாக்ஷா. அப்ப குத்புதீன் ஐபக் வந்து லக் பாக்ஷா அப்படிங்கிறது சரியான பொருத்தம். ஓகேங்களா? அவங்க கேட்டிருக்கிறது எது தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது இல்தமிஸ் மாலிக் கஃபூர்ன்றாங்க. ஆக்சுவலி மாலிக் கஃபூர் யாரோட தலைமை தளபதி? அல்லாவுதீன் கில்ஜியோட தலைமை தளபதி. ஏன்னா அல்லாவுதீன் கில்ஜியில தான் வந்து என்ன பண்ணாரு மாலிக் கஃபூர் வந்து இந்த சித்தூரு, தேவகிரி, வாராங்கல், ஹொய்சாளர்கள் இவங்க மேல எல்லாம் துவாரசமுத்திரத்தோட ஹொய்சாளர்கள், மதுரை இந்த பகுதிகள் எல்லாம் வந்து போர் தொடுத்தாரு, படையெடுத்து போனாரு, போயிட்டு அங்க பெரும் செல்வங்களை எடுத்துட்டு வந்தாருன்னு. இப்ப இல்தமிஸ்ங்கிறது மாலிக் கஃபூர்ங்கிறது தவறான ஒரு இது. அப்ப இது தவறான இணை. நெக்ஸ்ட் பாருங்க, முகமது பின் துக்ளக்னு கொடுத்திருக்காங்க அடையாள நாணய முறை. இது உங்களோட 11th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்காங்க. பட் நீங்க ஆனா கேர்ஃபுல்லா பாத்திருந்தாதான் இதை கண்டுபிடிச்சிருக்க முடியும். முகமது பின் துக்ளக் மேற்கொண்ட அடுத்த முக்கியமான பரிசோதனை அப்படின்னா அடையாள நாணய முறை. நம்ம சொன்னோம்ல இந்த முகமது பின் துக்ளக் பண்ற எல்லாமே விளங்காமையே போச்சுன்னு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் இந்த அடையாள நாணய முறையுமே. இவர் தான் அடையாள நாணய முறையை கொண்டு வந்திருப்பாரு. சோ அதுபடி இது கரெக்ட். இவங்க கொடுத்திருக்க இந்த பொறுத்துக்க கரெக்ட். ஆக்சுவலி அடையாள நாணய முறைனா என்னன்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம எப்படி 10 ரூபாய் அப்படி இப்போ ஒரு நோட் இருக்கு. அதுல 10 ரூபான்னு எழுதியிருந்தா அதோட வேல்யூ 10 ரூபாய். இதுவே ஒரு நோட்ல 50 ரூபான்னு எழுதியிருந்தா அது அந்த காசோட வேல்யூ எவ்வளவு மதிப்பு? 50 ரூபாய். 100 ரூபாய் நோட்டா இருந்தா 100 ரூபாய் அப்படின்னு சொல்றோமா? ஆனா அந்த பேப்பரோட மதிப்பா? இல்ல. ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா அந்த பொருளோட மதிப்பை வச்சுதான் நாணயங்கள், இப்ப தங்க நாணயங்கள் வெளியிடுறாங்கன்னா அதுல எவ்வளவு தங்கம் இருக்கோ அவ்வளவுதான். அந்த தங்கம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய தங்கத்தோட மதிப்பு எவ்வளவோ அதுதான் அந்த காசோட விலையா இருக்கும். இதா இருக்கும். சோ அந்த மாதிரி இருந்ததை விடுத்துட்டு இவர் என்ன பண்றாருன்னா இந்த அடையாள நாணய முறையை கொண்டு வராரு. 5 ரூபாய் அப்படின்னு அடிச்சிருந்தா 5 ரூபாய், 10 ரூபான்னு அடிச்சிருந்தா 10 ரூபாய். இந்த மாதிரி அவங்க காலத்துல இருந்தது வந்து அடையாள நாணய முறையை கொண்டு வராரு. இது ஏன் விளங்காம போச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச இந்த கில்ஜி வம்சத்துல ஆட்சி செஞ்சிருப்பாருல்ல அலாவுதீன் கில்ஜி, அவர் என்ன பண்ணாருன்னா விவசாயிகளுக்காக நிறைய நல்லது பண்ணிருப்பாரு. அப்படி அவர் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா நிலங்களை அளந்து நிலங்களுக்கு வந்து எவ்வளவு நிலம் இருக்கோ நிலத்துக்கு ஏத்த மாதிரி வரி விதிச்சாரு. நிலத்துக்கேற்ற வரி விதிச்சாரு. அந்த வரியும் வந்து
தானியமா கொடுங்க அப்படின்னுட்டாரு. காசா கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. தானியமா. ஏன்னா விவசாயிகள் வந்து தானியத்த அறுவடை பண்றாங்கன்னா, அந்த தானியத்த குடுக்கறது தானே ஈஸி. சோ அந்த மாரி தானியமா வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவரு என்ன பண்ணாருன்னா, எனக்கு வந்து இதுக்கு மேல நிலவரிய உயர்த்திட்டாரு. அது மட்டும் இல்லாம, நிலவரிய உயர்த்தினது இல்லாம, அத காசா தான் நீங்க குடுக்கணும். பணமா தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்ட்டாரு. அந்த காலகட்டங்கள்ல இந்த அரசுகள்ல வந்து போதிய அளவு நாணயம் கிடையாது. எல்லாம் ஏன்னா பண்டமாற்று முறையில இருந்திருக்காங்க. சோ அப்ப நாணயம் வந்து அந்த அளவுக்கு இல்ல. அதே மாரி நாணயத்த அச்சிடலாமா அப்படின்னு பார்த்தா, அச்சிடுறதுக்கு தேவையான வெள்ளியும் அவங்க கையில இல்ல. அதனாலதான் இந்த அடையாள நாணய முறைய கொண்டு வருவாங்க. இந்த அடையாள நாணய முறைய கொண்டு வந்த உடனே, இப்ப எப்படி மக்கள்னு சொல்லக்கூடாது. ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து கள்ள நோட்டு அடிக்கிறாங்க. அந்த மாரி அந்த காலத்திலேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாரும் செம்பு நாணயத்த தானே விட்டாங்க. செம்பு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு உலோகமா இருந்துச்சு. அதனால எல்லாருமே செம்பு காசுகள அடிச்சுடுறாங்க. யார் யாருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு ஏத்த மாரி அடிச்சுடுறாங்க. சோ அதனால வந்து பணப்புழக்கம் அதிகமாகுது. சோ அப்ப என்ன ஆகும்? இது வந்து தேவையான அளவுக்கு நீங்க செம்பு காச வருவாயும் என்னன்னு தெரியுது. செலவு எவ்வளவுங்கிறதையும் சரியா இது பண்ண முடியாது. அந்த மாரி ஒரு நிலைமை. இந்த வருவாய் துறையே வந்து அஸ்தமிக்கிற மாரி ஒரு நிலைமைய கொண்டு வந்துடுறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, வெளிநாட்டு வாணிகர்கள்லாம் வந்து இனிமேட்டு வந்து நாங்க வந்து உங்களோட இதுல வந்து நாங்க வாணிபம் செய்ய மாட்டோம். வணிகம் வந்து பண்ணவே மாட்டோம் அப்படின்னு தடை பண்றாங்க. சோ இது சரி பண்றதுக்காக முகமது பின் துக்ளக் வேற வழியே கிடைக்கல. என்ன பண்ணணும்னா, வெளியில நாட்டுல எவ்வளவு செம்பு காசு இருக்கோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு, அதுக்கு ஈக்குவலான தங்க நாணய காசுகளையும், வெள்ளி நாணய காசுகளையும் திரும்ப குடுக்குற மாரி ஆயிடுச்சு. சோ இதுதான் வந்து நடந்துச்சு. சோ அப்ப இந்த மாரி அப்போ வெளியில இருக்கக்கூடிய செம்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு, கையில இருக்கக்கூடிய கஜானால இருக்கக்கூடிய வெள்ளி தங்கத்த எல்லாம் குடுக்கும் பொழுது கஜானா காலி ஆயிடுது. சோ இதனால இன்னும் வந்து என்ன பண்றாருன்னா, உயர்த்துறாரு நிலவரிய. இதனாலேயே மிகப்பெரிய கிளர்ச்சி நடக்குதுங்க. சோ இதுதான் வந்து அடையாள நாணய முறை அப்படின்னு குடுத்திருப்பாங்க. அதே மாரி இவங்களோட ஆட்சி காலத்துல இன்னொரு நாணய முறை இருந்துச்சு. என்னன்னா, அரேபிய நாணய முறை அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. அரேபிய நாணய முறை. இத நோட் பண்ணிக்கோங்க. அரேபிய நாணய முறை. இது வந்து உங்களுக்கு புக்ல வந்து இப்படி டைரக்டா குடுக்கல. இன்டைரக்டா குடுத்திருக்காங்க. இந்த அரேபிய நாணய முறைய அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா, நம்ம இல்துமிஸ் தான். இல்துமிஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். டங்கா, ஜிடால் அப்படின்னு பாத்தீங்கல்ல. சில்வர்ல அதாவது வெள்ளியில இருக்கக்கூடியது வந்து டங்காவும், ஜிடால் அப்படிங்கிறது செம்புல இருக்கு. செப்பு நாணயங்கள் எல்லாமே ஜிடால் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இதுதான் வந்து இந்த அரேபிய நாணய முறை. வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? சோ இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க. ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். அதுக்கடுத்து என்ன குடுத்திருக்காங்க? 4வது பாயிண்டா ஃபெரோஸ் துக்ளக் நாற்பதின்மர் குழு அப்படின்னு குடுத்திருக்காங்கல்ல. இந்த ஃபெரோஸ் துக்ளக்கா நாற்பதின்மர் குழுவை கொண்டு வந்தாரு? கிடையாது. யார் கொண்டு வந்தா? இல்துமிஸ். ஆக்சுவலா இல்துமிஸ் எந்த காரணத்துக்காக இத கொண்டு வந்தாருன்னு கேட்பாங்க. இல்துமிஸ் தான் வந்து இந்த நாற்பதின்மர் முறைய கொண்டு வந்திருப்பாரு. இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னா, சகல்காணி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. சகல்காணி அப்படின்னு குடுத்திருப்பாங்க. சோ இது எதுக்காக கொண்டு வருவார்னா, மங்கோலியர் படையெடுப்பு வந்து அந்த காலங்கள்ல இருந்துச்சு. மங்கோலியர்கள் வந்து எல்லை பகுதிகள்ல அச்சுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒருவேளை மங்கோலியர்கள் வந்து டெல்லி சுல்தான் பகுதிகள்ல வந்து படையெடுப்பு நடத்தினா, அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது ஆலோசனைக்காக உருவாக்கப்பட்ட இந்த குழு தான் வந்து 40 முறை 40 பேர் கொண்ட ஒரு குழுவ துருக்கிய பிரபுக்கள் இருக்க குழுவ வந்து உருவாக்குறாரு. இதுல இன்னொரு விஷயம் நீங்க இதுல நோட் பண்ணணும். இந்த 40 முறைய வந்து வர்றதுனால, இந்த 40 முறைய உருவாக்குனவர் தான் இல்துமிஸ். ஆனா இத ஒருத்தர் அழிச்சிருப்பாரு, ஒழிச்சே இருப்பாரு. நீங்க இந்த மாரி ஒரு துருக்கிய பிரபுக்கள் இருக்கக்கூடிய ஒரு குழுவே வேணாம்னு ஒழிச்சிருப்பாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பால்பன். ஆக்சுவலா என்ன ஆயிடும்னா, இந்த இல்துமிஸ் காலத்துக்கு அப்புறம் இந்த 40 இந்த துருக்கிய பிரபுக்கள் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க வச்சதுதான் சட்டம். இவங்க சொல்றது எவன் கேட்டு சுல்தானா இருக்கானோ, அவன் ஆட்சியில இருக்கணும். இவங்க சொல்றத கேட்காம யாராவது முரண்பாடா இருக்காங்க அப்படின்னா, அவங்கள வந்து சதி பண்ணி அந்த ஆட்சிய கலைச்சாங்க. இது எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்த பால்பன் என்ன பண்றாங்கன்னா, இவர் ஆட்சிக்கு ஏறுறாரு. இவங்களுக்கும் இந்த 40 முறைக்கும் வந்து முரண்பாடு ஏற்படுது. இவனுங்க இந்த ஒரு முறை இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஆட்சிய கவுத்துருவானுங்க. நம்மளுக்கு எதிரா சதி பண்ணிட்டே இருப்பானுங்கன்னு இந்த ஒரு குழுவே இல்ல, வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த முறையவே ஒழிச்சிருப்பாரு. ஓகேங்களா? சோ அப்ப 4வது பாயிண்ட் தப்பு. அவங்க கேட்டிருக்கிறது தவறான பொருத்தங்கள் தானே. அப்ப எது எது தப்பு? 2ம் 4ம் தப்பா? சோ அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரி. சோ அப்ப 2 and 4 தான் ராங்கான ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பாமினி அரசு எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது? குரூப் 4 எழுதுறவங்க நிறைய பேர் காமனா பண்ணக்கூடிய மிஸ்டேக் இதுதான். ஏன்னா குரூப் 4 சிலபஸ்ல வந்து விஜயநகர பாமினி அப்படிங்கறத தூக்கிட்டாங்க. விஜயநகர அரசுமே இருக்காது, பாமினியுமே இருக்காது. அப்ப இது பாமினி ரிலேட்டடான கொஸ்டின் ஆச்சே.
இத வந்து நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு விட்டுருவீங்க. பட் ஆக்சுவலி இது வந்து பாமினி ரிலேட்டடான கொஸ்டின். இருந்தாலும் டெல்லி சுல்தானியத்துல தான் இது ஆரம்பிக்குது. அதனால டெல்லி சுல்தானியத்துல இது முக்கியமான ஒரு இது. உங்களுக்கு வந்து நம்ம புதிய புக்லயே குடுத்திருப்பான். 11th புக்ல வந்து இந்த வார்த்தைய குடுத்திருப்பாங்க உங்களுக்கு. 11th இல்ல, ஐ திங்க் 7th. இது வந்து 7th ஸ்டாண்டர்ட்ல தான் குடுத்திருப்பாங்க. சோ புதிய அரசுகளின் எழுச்சி பெற்ற துக்ளக் முன்னர் படைவீரராக, அதாவது துக்ளக் வம்சத்துல படைவீரரா இருந்தவர் தான் இந்த பாமினி அப்படிங்கிறவரு. இவர் என்ன பண்றாருன்னா, இந்த தௌலதாபாத்னா என்ன, தேவகிரி. இந்த தேவகிரி பகுதி, அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளை கைப்பற்றி அங்க வந்து ஒரு சுதந்திர அரசா உருவாக்குறாரு. அந்த இதுதான் வந்து பாமினி சுல்தானியம், பாமினி அரசு அப்படிங்கிறது. சோ அப்ப இது எப்ப உருவாகுது அப்படின்னா, துக்ளக்கோட படை வீரரா இருந்தவர். அப்ப துக்ளக் அடுத்த 2 வருஷம் 2 வம்சமே ஆட்சி செய்யுது. அப்ப டெல்லி சுல்தான்கள் பீரியட்ல தான் இது வந்து நடக்குது. ஓகேங்களா? ஏன்னா டெல்லி சுல்தான் பீரியட்ல தானே இந்த தௌலதாபாத்லாம் வந்து இவங்க கிட்ட இருந்துச்சு. இந்த முகமது பின் துக்ளக்கே தௌலதாபாத்துக்கு வந்து தன்னோட தலைநகரை மாத்திருப்பாருல்ல. சோ இதெல்லாம் பார்த்தோம். அப்ப இவங்களோட ஆட்சி காலத்துல இருந்த இந்த பகுதியை தான் வந்து பாமினி என்ன பண்றாருன்னா, இது வந்து என்னோட தனி அரசு அப்படிங்கிறாரு. இது எப்படி நடந்திருக்கும்? துக்ளக் வந்து ஒரு வலிமையான அரசரா இருந்திருப்பாருல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம். இந்த துக்ளக் வந்து பல பிரச்சனைகளை உருவாக்கி இருப்பார் நாட்டுல. இவர் பண்ற எல்லாமே விளங்காத போனுச்சுன்னா. சோ இதனால நிறைய கிளர்ச்சிகள் நடக்கும். அங்கங்க இருக்கக்கூடிய மாகாண ஆளுநர்கள் எல்லாருமே கிளர்ச்சி பண்ணி ஒவ்வொரு மாகாணமும் வந்து நான் சுதந்திர அரசு அப்படின்னு அறிவிச்சுக்குவாங்க. அவங்களே வந்து அறிவிச்சுக்கிட்டு டெல்லி சுல்தான் பகுதியில இருந்து விலகிடுவாங்க. அப்படி விலகினதுதான் இந்த பாமினி சுல்தானியம், மதுரை சுல்தானியம், வங்காள பகுதி, இது எல்லாமே. ஓகேங்களா? இது எல்லாமே இந்த 4 பகுதிகள் சொல்லுவாங்க. பாமினி, விஜயநகரம், அடுத்தது வந்து விஜயநகரத்துக்கு அடுத்தது மதுரை, அடுத்து வங்காளம். இந்த 4 பகுதிகள்ல எந்த ஆண்டு வந்து விலகுனாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். எப்போ வந்து ஒரு சுதந்திர அரசா உருவானுச்சுன்னு. அப்ப பாமினி அரசு எப்போ உருவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1347ல உருவாயிருக்கும் இந்த பாமினி அரசு. அதுக்கு அடுத்தது இந்த விஜயநகர அரசுங்கிறது 1336லயே உருவாயிருச்சு. மதுரை 1335, வங்காளம் அப்படிங்கிறது 1351. இந்த 2 பாயிண்ட் வந்து உங்களுக்கு நியூ புக்ல கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த பாமினி விஜயநகரத்தை பத்தி உங்களுக்கு ஓல்டு புக்ல தான் கொடுத்திருக்காங்க. சோ அதனால இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது டெல்லி சுல்தானியம்க்கு ரிலேட்டடான கொஸ்டின் தான். ஓகேங்களா? குரூப் 4 இருந்தாலுமே இது கேட்பாங்க. ஏன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுங்கும் போது இதுவும் உள்ள இருக்கக்கூடியது. ஏன்னா டெல்லி சுல்தான்கள் கீழே தானே வருது இது. சோ அதனால இதை மறந்துடாம நோட் பண்ணிக்கோங்க. சோ முதல்ல இந்த மாதிரி தனி சுதந்திர அதாவது சுல்தான் வந்து தனி சுல்தானியம் உருவானதுன்னா மதுரை தான். மதுரைக்கு அடுத்துதான் விஜயநகரம். விஜயநகரத்துக்கு அடுத்து உருவானதுதான் இந்த பாமினிக்கு அடுத்து கடைசியா உருவானதுதான் இந்த வங்காளம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். விவசாயத்திற்காக யமுனை நதியிலிருந்து ஹிசார் வரை 150 மைல் நீளமுடைய கால்வாயை அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. சோ இதுக்கான கால்வாய் அமைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபெரோஸ் துக்ளக். இது உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் புக்லயே கொடுத்துட்டாங்க. சட்லஜ் நதியில இருந்து ஹன்சிக்கும் யமுனை நதியிலையும் ஒரு கால்வாயை வெட்டியிருப்பாரு. வெட்டுறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசன திட்டங்களுக்காக ஃபெரோஸ் துக்ளக். இந்த மாதிரி கால்வாய்னு வந்தாலே இது ஃபெரோஸ் துக்ளக் தான். நீங்க கண்ணை மூடிட்டு இதை போட்டுடலாம். ஏன்னா டெல்லி சுல்தானியம் ஆட்சியில வந்து பாசனங்களுக்காக கால்வாய் வெட்டியவர்னா இந்த ஃபெரோஸ் துக்ளக் தான். சோ இதுக்கான குறிப்பு உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த லென்த் எல்லாம் வந்து இங்க மென்ஷன் பண்ணல. பட் ஓல்டு புக்ல இந்த லென்த்தோட மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இன்கேஸ் நீங்க குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த லென்த் எவ்வளவுங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் உஷாரா இருக்கிறது நம்ம கையில தானே இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பின்வருவனவற்றில் சரியாக பொருத்தப்பட்ட ஜோடி எதுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாருமே இங்க ஆன்சரை பார்த்திருப்பீங்க. ஆப்ஷன் பிங்கிறது டெல்லி சுல்தானியம் குத்புதீன் ஐபக்னு. ஆனா உங்க எல்லாருக்குமே இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன தோணும்? இந்த கில்ஜி வம்சம் தப்புங்கிறது உங்களுக்கு சரியா தெரிஞ்சிடும். ஏன்னா கில்ஜி வம்சத்துல இப்ராஹிம் லோடி வரமாட்டாரு. அவர் லோடி வம்சத்தை சேர்ந்தவர். அப்ப இது தப்பு அப்படிங்கிறது தெரியும். ஆனா மத்த 3மே உங்களுக்கு சரியா இருக்க மாதிரியே தெரியும். ஏன்னா டெல்லி சுல்தானியம் யாருது? குத்புதீன் ஐபக் இருந்ததுதான். துக்ளக் வம்சத்துல யார் இருக்கா? ஃபெரோஸ் துக்ளக் இருக்காரு. முகலாய பேரரசுல யார் இருப்பா? அக்பர் இருப்பாரு. அப்ப இந்த 3மே சரியானது தானே இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். ஆனா இதுல ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் உற்று நோக்குனீங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்த கண்டுபிடிக்கலாம். இங்க டெல்லி சுல்தானியம்னு கொடுத்து யார கொடுத்திருக்காங்க? குத்புதீன் ஐபக். அப்ப டெல்லி சுல்தானியத்தை தோற்றுவிச்சவர் யாரு? சோ தோற்றுவித்தவர்களை இந்த சைடு கொடுத்திருக்காங்க. அதாவது என்ன என்ன வம்சம் யாரு தோற்றுவிச்சாங்களோ அதுதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப டெல்லி சுல்தானியத்தை தோற்றுவித்தவர் குத்புதீன் ஐபக். இது சரி. ஆனா கில்ஜி வம்சத்தை தோற்றுவிச்சவங்க யாரு? ஜலாலுதீன் கில்ஜி. அடுத்தது முகலாய பேரரசு தோற்றுவித்தவர் யாரு? பாபர் தான் 1526ல பானிபட் போர்ல வின் பண்ணி தோற்று வச்சிருப்பாரு. அடுத்து துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர் யாரு? கியாசுதீன்
துக்ளக், கியாசுதீன் துக்ளக். அப்ப இது எல்லாமே இப்ப இப்ப இது தவறாயிடுச்சா? இதை தோற்றுவிச்சவங்க துக்ளக் வம்சத்தை தோற்றுவிச்சவர் ஃபிரோஸ் துக்ளக் கிடையாது. முகலாய அரசை தோற்றுவிச்சவர் அக்பர் கிடையாது. கில்ஜி வம்சத்தை தோற்றுவிச்சவர் இப்ராஹிம் லோடி கிடையாது. ஆனா டெல்லி சுல்தானியத்தை தோற்றுவிச்சவர் யாரு? குத்புதீன் ஐபக். ஒரு சில நேரங்கள்ல இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஆக்சுவலி இது வந்து குரூப் 1 கொஸ்டின் உங்களுக்கு. சோ இதுதான் வந்து இது மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பைரன்ஸ் வந்து டக்குன்னு பார்த்த உடனே இதை ஐடென்டிஃபை பண்ணிருக்க முடியாது. பட் ஒரு சிலர் தெளிவா படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து உங்களால சொல்லிருக்க முடியும். சோ சிம்பிள். சோ நெக்ஸ்ட் பார்ட் டெல்லி சுல்தானியம்ல இது எல்லாமே நம்மளுக்கு புக்ல இருக்கக்கூடிய இதா இருந்துச்சு இல்ல, புக்ல எங்கெங்க இருந்துச்சு இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தோமா? சோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய பார்ட் டெல்லி சுல்தானியத்துல புக்ல இல்லாம டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் அடுத்த பார்ட்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சோ நீங்க குரூப் 1 குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நியூ ஸ்கூல் புக்கை படிச்சிருங்க. அடுத்து ஓல்டு ஸ்கூல் புக்கையும் படிச்சிருங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்க படிச்சிருங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2019ல இருந்து 2023 வரைக்கும் கேட்ட டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் கொஸ்டின்லயே டெல்லி சுல்தானியத்தை பத்தி கேட்கறதுல உங்களுக்கு 40% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அவுட் சைட் சோர்ஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. சோ அதனால நீங்க குரூப் 2 குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா படிங்க, தவறே கிடையாது. ஜஸ்ட் நீங்க ஸ்டோரியை தெரிஞ்சுக்கோங்க. அங்க போயிட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மட்டும் கேதர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி தான். இப்ப பாருங்க, உங்களுக்கு வந்து குரூப் 2 எப்போ வருது? செப்டம்பர்ல தான் வருது. இன்னும் ஒரு 5 மாசம் இருக்கு சாலிடா. நீங்க உட்கார்ந்து படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் எடுத்தா கூட கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அதனால உட்கார்ந்து படிங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இதுல வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெல்லி சுல்தானியத்தோட பார்ட் 2 பார்க்கலாம். அதுக்கு அடுத்து வந்து முகலாயர்கள் பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.